சுருக்கமா சொல்லியிருந்தேன். அதிமுக ஆட்சியில எடப்பாடியார் அண்ணாச்சி இருக்கும்போது ஒரு உத்தரவு போட்டாரு. அரசு வேலை வாய்ப்புல கட்டாயம் தமிழ் தேர்வு எழுதணும் அப்படின்னு இருந்ததை மெதுவா நீக்கிட்டாரு. அதனால தமிழர் அல்லாதவர்கள், வெளி மாநிலத்தவர்கள் நிறைய பேர் அரசு பணியில, தமிழ்நாடு அரசு பணியில சேர்ந்துட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு போக்கு. இதை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மெதுவா ரகசியமா அந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணி கட்டாய தமிழ் தேர்வு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு. வெளி மாநிலத்திலிருந்து நம்ம தமிழ்நாடு அரசுல பணிபுரிகிற நிலைமை தடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இதெல்லாம் திமுக காரன் தான் சொல்லணும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என்ன நம்ம ஒரு விமர்சனம் பண்ணினா அந்த பையன் இந்த பையனு விமர்சனம் பண்ணுதானுவோ, நம்மள கமாண்ட் பண்ணுதானுவோ, பூரா பேக் ஐடி என்ன இது அவனு சொல்லணும். ஆனா திமுக காரனுக்கே தெரியாது இந்த உத்தரவு போட்டது. நான் சொல்றேன், இது திமுக வந்த பிறகு செஞ்ச மாபெரும் சாதனை. அப்புறம் 20,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறவா ஸ்கூட்டில போவா வேலைக்கு. என்ன 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவா கார்ல போ, கேப் புக் பண்ணி போவா. 60,000-70,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவா டாக்ஸில போவா, சொந்த கார்ல. 10,000 ரூபாய்க்கு ரத்த பரிசோதனை நிலையத்திலையும், தனியார் கிளினிக்லயும், ஜவுளி கடையிலையும், மத்த ஹோட்டல்ல மத்த மாதிரி வேலைகள் பாக்குற பெண்கள் வெறும் 10,000 ரூபாய்க்கு 12 மணி நேரம் வேலை பாக்குறாங்க. இவங்க எதுல போவாங்க? அதனால மகளிர் பேருந்து ஒரு அருமையான திட்டம். இது முடிஞ்சது. இனி யாருக்கு ஓட்டு போடணும்னு கேட்டிருந்தாங்க. யாருக்கு ஓட்டு போட?